தமிழக அரசியல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விதான் எல்லார் முன்னாடியும் நிக்குது. கோட்டை யாரோட கைக்கு போக போகுது? ஆனா அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே திரைக்கு பின்னாடி ஒரு ரகசிய ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. ஆமாங்க, அதிமுகவும் நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகமும் ஒரு ரகசிய ஒப்பந்தத்துக்கு வர்றதா வதந்திகள் இல்ல, தகவல்கள் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இது வெறும் யூகமா இல்ல நிஜமாவே மே 4ஆம் தேதி நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கா? இன்னைக்கு தேதி ஏப்ரல் 28, 2026. வாக்குப்பதிவு முடிஞ்சு 5 நாள் ஆச்சு. ஆனா பரபரப்பு மட்டும் குறையவே இல்லை. இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற மிக முக்கியமான விஷயம். இந்த தேர்தல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 85%க்கும் மேல வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. இது தமிழக தேர்தல் வரலாற்றையே மாற்றி எழுத போற ஒரு திருப்பம். மேற்கு மண்டலமான கொங்கு பெல்ட்ல 90%க்கும் மேல வாக்குகள் பதிவாகியிருக்கு. ஆனா தென் மாவட்டங்கள்ல வாக்குப்பதிவு கொஞ்சம் சுணக்கமா தான் இருக்கு. இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு நடுவுல எந்த ஒரு கட்சிக்கும் 118 இடங்கள், அதாவது அந்த மேஜிக் நம்பர் கிடைக்குமாங்கிறதுல ஒரு பெரிய சந்தேக கூடி இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்ட 2 முக்கியமான சக்திகள் தான் இப்போ கைகோர்க்க தயாராயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது ஏன் எப்படிங்கிறத விழாவாரியா பார்ப்போம். இப்போ கிடைச்சிருக்க தகவல் படி சென்னையோட புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு ரகசிய சந்திப்பு நடந்திருக்கு. இதுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு மாவட்ட செயலாளரும், தவேகா தரப்புல இருந்து விஜய்க்கு மிக நெருக்கமான 2 முக்கிய நிர்வாகிகளும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இதோட பின்னணி என்ன தெரியுமா? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சா அப்போ என்ன பண்றதுங்கிறதுக்கான ஒரு பிளான் பி தான் இது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த தேர்தல்ல விஜய் தனித்து போட்டி தான் சொன்னாரு. ஆனா அரசியல்னு வந்துட்டா கூட்டணிகள் மாறாதுன்னு யாரு சொல்ல முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவும் விஜயும் இணைஞ்சா அது திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ இந்த சந்திப்புல என்னவெல்லாம் பேசப்பட்டிருக்கோன்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. முக்கியமா அதிகார பகிர்வு. அதாவது ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைஞ்சா தவேகா தரப்புல இருந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்கப்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உள்துறை அல்லது உள்ளாட்சித்துறை மாதிரி ஒரு பவர்ஃபுல் துறையும் அவங்க பட்டியல்ல இருக்கு. அதிமுக தரப்பு இதுக்கு என்ன பதில் சொன்னாங்கிறது தான் இப்போ மர்மமா இருக்கு. ஆனா இத பத்தி சில அரசியல் நோக்கர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த முறை ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காரு. கடந்த 2021 தேர்தல்ல வெறும் சில இடங்கள்ல தான் ஆட்சியை இழந்தாரு. இந்த முறை அந்த தப்பை திரும்ப செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய அலை உருவாக்கி வச்சிருக்க விஜயோட தவேகாவை அரவணைச்சு போறது மூலமா ஆட்சியை தக்க வச்சுக்கலான்னு அவர் கணக்கு போடுறாரு. உறுதிப்படுத்தப்படாத சில அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு சாயங்காலமே இதற்கான முதற்கட்ட அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த 85% வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம்? இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சேலம், நாமக்கல், கரூர் மாதிரியான மாவட்டங்கள்ல வாக்குப்பதிவு 90% தாண்டிருச்சு. கரூர்ல 92%க்கும் மேல ஓட்டு போட்டிருக்காங்க. இது வழக்கமா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஆலையாத்தான் பார்க்கப்படும். ஆனா இந்த முறை விஜய் ஃபேக்டர் உள்ள வந்திருக்கிறதுனால இந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கும் தவகவுக்கும் இடையில எப்படி பிரிய போகுதுங்கிறது தான் பெரிய கேள்வி. விஜயோட வருகை திமுகவோட வாக்கு வங்கியை விட அதிமுகவோட வாக்கு வங்கியை பாதிக்கும்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா கள நிலவரம் வேற மாதிரி இருக்குன்னு கள ஆய்வாளர்கள் சொல்றாங்க. குறிப்பாக 40 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மற்றும் குடும்ப தலைவிகளோட வாக்குகள் இந்த முறை தவக பக்கம் அதிகமா போயிருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கு. இதனாலதான் அதிமுக இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. தவகவை எதிரியா பார்க்காம ஒரு நண்பனா மாத்திக்கிட்டா அது 2 பேருக்குமே லாபம்னு ஒரு வியூகம் வகுக்கப்பட்டிருக்கு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கப்படணும். விஜயோட தவக பிரச்சாரத்துல ஆரம்பத்துல இருந்தே அவரோட குறி திமுகவா தான் இருந்துச்சு. அதிமுகவை அவர் பெருசா விமர்சனம் பண்ணல. இதுவே ஒரு மறைமுகமான சிக்னல் தானோ அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல அப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்போ உண்மை என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக தரப்புக்கும் தவக தரப்புக்கும் இடையில இருக்கிற அந்த கொள்கை இணக்கம் என்ன? 2 பேருமே ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அது திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான். இதற்காக அவங்க சில விட்டு கொடுத்தல்களை செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா விஜயோட தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க? தனித்து போட்டின்னு சொன்ன விஜய் தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி வைப்பாரா? இதுக்கு தவக தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. தமிழகத்தின் நலன் கருதியும் ஒரு நிலையான ஆட்சியை தரவும் இந்த முடிவு எடுக்கப்படலாம் அப்படின்னு அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில இன்னொரு சிக்கலும் இருக்கு. அதுதான் பாஜக ஃபேக்டர்.
அதிமுக இப்போதைக்கு பாஜகவை விட்டு தள்ளியே இருக்கு. ஒருவேளை தவக கூட கூட்டணி வச்சா அது பாஜகவை சுத்தமா ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா விஜய் ஆரம்பத்துல இருந்தே பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்துட்டு வராரு. இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு நெருக்கடியான சூழல் தான். ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் டெல்லி. இதுல அவர் எதை தேர்ந்தெடுக்க போறாரு? ஆனா இப்போதைக்கு அவரோட முதல் இலக்கு முதலமைச்சர் நாற்காலி தான். அதுக்கு எது உதவியா இருக்குமோ அதைத்தான் அவர் செய்வாருன்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது. சரி, ஒருவேளை மே 4ஆம் தேதி ரிசல்ட்ல திமுகவுக்கே அதிக இடங்கள் கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா உளவுத்துறை அறிக்கைகள் மற்றும் சில தனியார் எக்ஸிட் போல் தகவல் படி எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லப்படுது. அதிமுக கூட்டணி ஒரு 90 முதல் 100 இடங்கள் வரை வாங்கலாம். திமுக கூட்டணி ஒரு 100 இடங்கள் வரை வாங்கலாம். மீதி இருக்கிற இடங்களை விஜயும் சீமானும் பங்கு போட்டுப்பாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. இந்த சூழல்ல தான் விஜயோட 20 அல்லது 30 இடங்கள் யாருக்கு போகுதோ அவங்க தான் ஆட்சியை பிடிக்க முடியும். அதனால தான் இப்பவே கிங் மேக்கராக போற விஜய் கிட்ட அதிமுக தூது போயிருக்கு. இத பத்தி பொதுவான பின்னணி என்னன்னா, தமிழக அரசியல்ல இதுக்கு முன்னாடி 2006ல திமுக கூட்டணி ஆட்சி தான் நடந்துச்சு. அப்போ காங்கிரஸ் மற்றும் பாமக ஆதரவோட தான் கலைஞர் ஆட்சி செஞ்சாரு. அதே மாதிரி ஒரு சூழல் இப்போ 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வரப்போகுது. ஆனா இந்த முறை அது ஒரு கூட்டணி அரசாங்கமா இருக்குமா? தமிழக மக்கள் இதுவரைக்கும் கூட்டணி அரசாங்கத்தை நேரடியா பார்த்ததில்ல. அமைச்சரவையில 2-3 கட்சிகள் இருக்கிறது தமிழகத்துக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். விஜய் தன்னோட அமைச்சர்களை கோட்டைக்கு அனுப்புவாரா, இல்ல வெளியே இருந்து ஆதரவு தருவாரா? இத பத்தி ரகசிய பேச்சுவார்த்தையில தீவிரமா விவாதிச்சிருக்காங்க. தவேகவோட தேர்தல் அறிக்கையில இருக்கிற சில முக்கியமான திட்டங்களை செயல்படுத்த அதிமுக சம்மதிச்சிருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா ஊழல் ஒழிப்பு மற்றும் சில நிர்வாக சீர்திருத்தங்கள். இதையெல்லாம் அதிமுக ஏத்துக்குமா? எடப்பாடி பழனிசாமி ஒரு சீனியர் அரசியல்வாதி. அவர் விஜயோட நிபந்தனைகளுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுவார்னு தெரியல. ஆனா விஜய்க்கு இது முதல் தேர்தல். அவர் தன்னோட இமேஜை விட்டு கொடுக்க மாட்டாரு. அதனால ஒரு காமன் மினிமம் புரோகிராம், அதாவது பொதுவான செயல் திட்டத்தை உருவாக்க 2 தரப்புலையும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதெல்லாம் கேட்கும்போதே ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இந்த ரகசிய பேச்சுவார்த்தை பத்தி தெரிஞ்ச உடனே திமுக தரப்புல என்ன ரியாக்ஷன்? அவங்களும் சும்மா இல்ல, அவங்களும் சில பேக் சேனல் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தகவல் வருது. ஆனா விஜய் தரப்பு அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவ்வளவா ஆர்வம் காட்டலையாம். ஏன்னா அவரோட முழு பிரச்சாரமுமே திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில தான் இருந்துச்சு. இப்போ அவங்க கூடவே போனா அது அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு பாதிப்பா முடியும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா இப்போதைக்கு அதிமுக தவேகா அச்சுதான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதா கள நிலவரங்கள் காட்டுது. இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சது. 85.15% ஓட்டு பதிவாகியிருக்கு. மேற்கு மாவட்டங்கள்ல ஓட்டு எகிரி இருக்கு. விஜய் கட்சிக்கு இளைஞர்கள் ஆதரவு அதிகமா இருக்குன்னு தெரியுது. இதனால எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகலாம். இத பயன்படுத்தி அதிமுகவும் தவேகாவும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இதுல துணை முதல்வர் பதவி, முக்கிய அமைச்சரவை துறைகள் பத்தி பேசப்பட்டிருக்கு. இதுதான் இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க தகவல்களோட சாராம்சம். ஆனா இதுல எவ்வளவு உண்மை இருக்குங்கிறது மே 4ஆம் தேதி காலையில 11 மணிக்கு தெரிஞ்சிடும். ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் வெறும் பேச்சுவார்த்தை தான். அதிகாரப்பூர்வமா 2 கட்சிகளும் இதை இன்னும் உறுதிப்படுத்தல. வாக்கு எண்ணிக்கை முடியட்டும், அதுக்கப்புறம் பேசலாம்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு மௌனம் காக்குது. அதே சமயம் விஜய் தரப்புல இருந்தும் எந்த மறுப்பும் வரல, ஆமோதிப்பும் வரல. இந்த மௌனம் தான் பல சந்தேகங்களை எழுப்புது. ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சா தமிழக அரசியல்ல ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும். திராவிட கட்சிகள் மட்டும் இல்லாம ஒரு புதிய சக்தியும் அதிகாரத்துக்கு வர்றது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இத பத்தி சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, இந்த டீல் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு, இப்போ வெறும் ஃபார்மாலிட்டிஸ் தான் பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாம எதையுமே அவசரப்பட்டு முடிவு பண்ண முடியாது. மே 4ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருப்போம். தமிழக மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க ஒட்டுமொத்த இந்தியாவே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக விஜய் கூட்டணி அமைஞ்சா தமிழ் நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியலா? உங்களோட நேர்மையான கருத்துக்களை கீழே சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் பல அதிரடி தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.